கடந்த மாதம் அரிசியின் விலை சுமாராக 3 முதல் 6 ரூபாய் வரை உயர்ந்தது. மாநிலம் முழுவதும் அரிசியின் விலை ஏறத் தொடங்கியதன் காரணம் என்ன? அடுத்தடுத்த மாதங்களில் அரிசியின் விலை நிலைமை எப்படி இருக்கும் என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சர்வதேச சந்தையில் 40% அரிசியை இந்தியா ஏற்றுமதி செய்கிறது. கடந்த ஆண்டே இந்தியாவில் அரிசியின் விலை ஏறத் தொடங்கியதின் எதிரொலியாக 2023 ஜூலை மாதம் முதல் பாஸ்மதி அரிசியை தவிர்த்து பிற வகை அரிசிகளை ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு தடை விதித்தது. அந்த வகையில் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் அரிசியில் 25% மட்டுமே பாஸ்மதி அரிசியாகும். பிற இந்திய ரக அரிசிகளின் 75% ஏற்றுமதி தடை செய்யப்பட்டதால் வெளிநாடுகளிலும் கடந்த ஆண்டு அரிசி தட்டுப்பாடு நிலவியது. தமிழ்நாட்டிற்கு உள்மாநில விவசாயம் மட்டுமில்லாமல் ஆந்திரா, கர்நாடக மாநிலங்களில் இருந்தும் பெருமளவு அரிசி வரத்து உள்ளது. கடந்த ஆண்டு ஆந்திரா, கர்நாடகா மற்றும் வட மாநிலங்களில் தேவையான நேரத்தில் போதிய மழைப்பொழிவு இல்லாத காரணத்தால் நெல் விளைச்சல் பாதியாக சரிந்தது. தமிழ்நாட்டில் நெல் உற்பத்தியில் முதன்மையிடம் பெறுவது டெல்டா மாவட்டங்கள். இங்கும் கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் மேட்டூர் அணை நீர் அனைத்து விவசாயிகளுக்கும் முறையாக சென்று சேரவில்லை. பருவமழையும் தேவையான அளவு பெய்யாததால் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏக்கர் அளவிலான பயிர்கள் பாதிப்பை சந்தித்தது என்பதையே டெல்டா பகுதி விவசாயிகளும் பதிவு செய்து வந்தனர். வெள்ளம், வறட்சி போன்ற பல காரணங்களால் கடந்த ஆண்டு மட்டும் 3.7% நெல் உற்பத்தி குறைந்துள்ளது. அரிசியின் தேவைக்கேற்ப உற்பத்தி இல்லாததால் டிசம்பர் மாதம் அரிசியின் விலை உயரத் தொடங்கியது. சன்னா ரக அரிசி 26 கிலோ கொண்ட மூட்டையானது 200 ரூபாய் அளவிற்கு அதிகரித்து 1620 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. புது அரிசி வகையானது 1500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இட்லி அரிசி 1100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தற்போது நெல்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் அனைத்து வகை அரிசியிலும் மொத்த விலையில் 100 முதல் 150 ரூபாய் வரை குறைந்துள்ளது. மேலும் வரும் மாதங்களில் 5 மற்றும் 10 கிலோ அரிசி பைகளிலும் 3 முதல் 4 ரூபாய் வரை விலை குறையும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. நெல்வரத்து அதிகரிக்க தொடங்கியிருப்பதால் மொத்த விலையில் அரிசியின் விலை இறங்கியிருப்பதாக தமிழ்நாடு உணவு மற்றும் நுகர்வு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அரிசி விற்பனை ஆலைகளில் ஆய்வு நடத்தப்பட்டு நிலவரத்தை கண்காணிக்கவும் துறை சார்ந்த அதிகாரிகள் பரிசீலித்து வருவதால் அடுத்தடுத்த மாதங்களில் அரிசி விலை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அன்றாட வாழ்வியல் சார்ந்த பல தகவல்களை தெரிந்து கொள்ள சத்தியம் டிஜிட்டலுடன் இணைந்திருங்கள்.